எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நான் இன்னைக்கு ரவையில் வந்து ஒரு இட்லி பண்ண போகிறேன். எப்படி அதை பண்ண போகிறேன் நான் என்னோட மெத்தடில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ரவை இட்லினா ரவை இட்லியா? ரவை இட்லி. இது வந்து நான் நைட்டுக்கு பண்ண போகிறேன். ஆனால் வந்து அதுக்கு நான் மாவு அரைக்கணும் இல்லையா, அதனால் வந்து இந்த இது ஆளாக்கு 200 கிராம். இந்த 200 கிராமுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 2 ஆளாக்கு, அதாவது 400 கிராம் வந்து ரவை எடுத்துக்க போறேன். நம்ம ரவையை வந்து இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அது எப்படி மிக்ஸ் பண்ணுன்றதை உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எப்படி வந்து இட்லிக்கு போட வச்சுன்னா 4 ஆழாக்கு அரிசி, 4 ஆழாக்கு அரிசிக்கு இந்த 1 ஆழாக்கு உளுந்து சொல்றேன். 4 ஆழாக்கு அரிசி, அதுக்கு 1 ஆழாக்கு உளுந்து போடுவேன். இப்போ 4 ஆழாக்கு அரிசின்னா நான் வந்து 3 ஆழாக்கு வந்து ரேஷன் புழுங்க அரிசி போடுவேன். அப்புறம் 1 ஆழாக்கு பச்சரிசி போடுவேன். நீங்க உங்ககிட்ட ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இட்லி அரிசி வாங்குவீங்க இல்லையா, அதுவே நீங்க வந்து 4 ஆழாக்கு போட்டுக்கலாம். ஏன் நம்ம பச்சரிசி போடுறோம் அப்படின்னா பச்சரிசி போட்டாதான் இட்லியும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டாம வரும். 3வது என்னன்னா இட்லி வந்து வேக வைக்கும்போது ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் சில நேரத்துல, அரிசி நல்லா இல்லைன்னா. ஸோ அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம இந்த பச்சரிசி கலக்கிறோம். அப்போ பச்சரிசி நம்ம கலந்தாதான் இட்லி நல்லா வரும். நான் போடுறது என்னோட மெத்தடை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவேளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை போடுவீங்க, நான் என்னோட மெத்தடை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ 3 நாள் நான் எப்போவுமே வந்து ரேஷன் அரிசி நான் வந்து இட்லி அரிசி நான் வாங்கவே மாட்டேன். ரேஷன் அரிசியில் தான் நான் இட்லி போடுவேன், தோசைக்கு போடுவேன், அப்புறம் வந்து ஆப்பம் சுடுவேன், இது இடியாப்பம் எல்லாமே இந்த ரேஷன் அரிசி தாங்க. அந்த ரேஷன் அரிசியில் வந்து நான் ஊற வச்சு அது இட்லி செய்வேன். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ரவையில் செய்ய போகிறோம். இந்த ரவைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஆழாக்கு, நான் சொன்னேன் இல்லையா, 2 ஆழா, இந்த ஆழாக்கு 2 ஆழாக்கு ரவை எடுத்துக்க போறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 1/2 ஆழாக்கு உளுந்து போட போறேன். பாருங்க இப்படி பாருங்க, இவ்வளோ 1/2 ஆழாக்கு உளுந்து இந்த ரவைக்கு. இந்த 2 ஆழாக்குக்கு 1/2 ஆழாக்கு உளுந்து. இந்த உளுந்து கூட 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயத்தை போட்டு முதல்ல நான் ஊற வச்சிருவோம். ஊற வச்சு உளுந்தை மட்டும் நம்ம அரைப்போம். இதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ அதனால நான் எப்படி செய்யறேன்றதை உங்ககிட்ட நான் செஞ்சு நான் காமிக்கிறேன். முதல்ல நான் அந்த உளுந்து 1/2 ஆழாக்கு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த உளுந்தையும் இந்த வெந்தயத்தையும் ஊற வச்ச போறேன். இந்த உளுந்தை பாருங்க, 1/2 ஆழாக்கு உளுந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ ஸ்பூன் வந்து வெந்தயம். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிட போகிறோம். ஊற வச்சுட்டு முதல்ல இதை அரைச்சிக்கணும். எவ்வளோ நேரம் கழிச்சு அரைக்கணும்? இது ஒரு 2 hours ஊறினா போதும். உளுந்து ஊறினா நல்லா உங்களுக்கு மாவு வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் நல்ல உளுந்தா இருக்கு, மாவு நிறைய வருதுன்னா கொஞ்சம் உளுந்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 ஆழாக்கு போடுறதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்படி தாங்க நான் வந்து ரவை இட்லி பண்ணுவேன். இதை நான் அரைக்கும் போதும் இதை நான் மாவு கலரும் போதும் நான் உங்ககிட்ட திரும்ப நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சிடுறேன். நான் ஊற வச்சுட்டு இதை அரைக்கும் போதும் இந்த மாவை நான் அதில் எப்படி மிக்ஸ் பண்ணின்ற போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். பாருங்க, நான் காலையில் வந்து ரவை இட்லிக்கு உளுந்து ஊற வச்சதை காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை இப்போ நான் அரைக்க போகிறேன். நான் வந்து இட்லிக்கு சாதாரண இட்லி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அரைச்சிருக்கேன். அதான் அந்த மாவு கிரைண்டர் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை போடுறேன். இதை நான் அரைச்சிட்டு ரவையை நான் கலக்கும் போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரவை இட்லிக்கு இந்த ஆழாக்குக்கு 200 கிராமுக்கு நான் வந்து 1/2 ஆழாக்கு வந்து உளுந்து போட்டேன். இந்த எவ்வளோ மாவு வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 1/2 ஆழாக்கு உளுந்துல இவ்வளோ மாவு வந்துருச்சு. இந்த உளுந்து நல்ல உளுந்து மாவு செமையாக வருது. எவ்வளோ நேரம் ஊற வச்சோமா? 2 hours. ஓ சரி. இப்போ நான் அதில் வந்து மாவு அரைச்ச தண்ணி இது இருக்கு. இப்போ இதில் தான் நான் வந்து ரவை போட போகிறேன். ஓ, மாவு அரைச்ச தண்ணி இது. ஆமாம். ரவை எத்தனை ஆழாக்கு போடலாமா? 2 ஆழாக்கு போடலாமா? எனக்கு எவ்வளோ போடணும் எனக்கு தெரியாது. ஏன்னா மாவு உளுந்த மாவு வேறு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. 1 போட்டிருக்கேன். காலையில் ஏதோ 4 போடணும்னு சொன்னீங்க. அது வந்து இட்லி சாதாரணமாக போடுற இட்லி, சாதாரண இட்லி, ஆர்டினரி இட்லி. இது 2 ரவை இட்லி, வெறும் ரவை தான், அரிசிலாம் எதுவுமே கிடையாது. ரவை உளுந்து தான் இல்லை? இப்போ உளுந்து அரைச்ச தண்ணியில் ரவை வந்து 2 ஆழாக்கு ரவை போட்டிருக்கேன் இல்லைம்மா? 2 ஆழாக்கு ரவை போட்டிருக்கேன். இது உப்பு கொஞ்சம், சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன். சரிம்மா. வேறு நம்ம தயிர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம கலக்கி வச்சுட்டு நம்ம நைட்டு தான் இட்லி ஊற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சரி. ஊறின பிறகு இந்த உளுந்துல மாவு அரைச்சி வச்சுக்கோம்ல, அதையும் கலந்துக்கணும். இப்போ இது நல்லா ஊறணும். உளுந்து வந்து
ரவை வந்து நல்லா ஊறணும். நல்லா ரவை அந்த ஆமாம் மாவரத்து தண்ணியில் நல்லா ஊறணும். உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டோம். சரி 10 மினிட்ஸ் ஊறினா போதுமா? இல்லை ஒரு 1/2 hour ஊறட்டும். சரி 1/2 hour ஊறும். அது நம்ம இந்த ஊறின பிறகு இந்த ரவையை தூக்கி நம்ம இதில் கலந்து வச்சிட போகிறோம். அப்புறம் இட்லி நைட்டு ஊற்றுவோம். ரவா பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஊறிச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சா உளுந்து இருக்கு பார்த்தீங்களா? இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மொத்தமாக கலந்துருவியா? அந்த உளுந்து கொஞ்சமாக போட்டு கலக்கலாம் தான் இப்படி கலக்கிறேன். உப்பு போட்டுட்டேன். போட்டல உப்பு. ஆமாம் ஆமாம். இப்போ இதை இதில் நல்லா கலந்து வச்சிருங்க. நல்லா ஊறிடும். நைட்டுக்கு ரவா இட்லி. ஆமாம். தோசையை சுட்டா ரவா தோசை ஆகுமா? ஆகாதுல்ல. ஓஹோ, ரவா இட்லி பதம் வேற, தோசை வேற. இதையும் போட்டு நல்லா வடித்து போட்டுருங்க. ரவையை வந்து ஊறாமல் நீங்கள் வந்து உளுந்தில் கலந்தீங்கன்னா ரவை முழுசு முழுசாக தான் இருக்கும். அதனால தான் அது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டா தான் நல்லா இப்படி இருக்கும். இது அந்த இட்லி தோசை மாவு மாதிரி பொங்க செய்யுமா? பொங்குமா? பொங்கும். உளுந்து இருக்குல்ல, ஓஹோ, அதனால் கண்டிப்பாக பொங்கும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிட்டோம். கட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்போ தண்ணி கறந்துக்கலாம். இப்போ வேண்டாம். இப்போ அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரவா இட்லி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப அருமையாக வருங்க. சில பேர் வந்து இதில் காயெல்லாம் போட்டு தயிரெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட்டு ரவா இட்லி பண்ணுறாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதை மாவு கலந்து வச்சுட்டேன். இப்போ மாவு நல்லா ஒரு 3-4 hours இருக்கட்டும். நம்ம நைட்டு தான் எடுக்க போகிறேன். அப்போ நான் இட்லி ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் மத்தியானம் மாவு அரைச்சேன் பார்த்தீங்களா? அந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. ரவையும் உளுந்து கலந்து மத்தியானம் வச்சோம்ல, 4 hours ஊறணும்னு சொல்லியிருந்தோம். ஆமாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்குது, கொஞ்சம் சாலிடாக இருக்கும், கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கணும். ஆமாம், தண்ணி ஊற்றிக்கிறேன். இட்லி பார்த்து கொண்டு வந்துடணும்ல, இட்லி மாவு பதம் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும். இதில் நம்ம அரிசி போடலை, திரும்பவும் சொல்கிறேன். உளுந்து ரவை இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்புறம் இப்படி தான் செய்வீங்க. ரவை ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த நம்ம இன்ஸ்டன்ட் ரவை இட்லி செய்கிறாங்க பார்த்தீங்களா? அது கொஞ்சம் கலர் போடுவாங்க, மஞ்சத்தூள், கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். நான் இப்படி தான் பண்ணுவேன் இட்லி. எங்களுக்கு இட்லி ரவை இட்லி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த இப்போ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஊற்றிட்டு வெந்த பிறகு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரவா இட்லி ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. வந்துருக்குல்ல, ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், செம சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சாம்பார், சட்னி வச்சுருக்கேன். இதான் எங்கள் நைட்டு டின்னரு. சாம்பார் வந்து இது வந்து தக்காளி சாம்பார். உங்களுக்கு இது தக்காளி சாம்பார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய சாம்பார் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் திரும்ப ஒரு வீடியோவை நான் இதை போடுறேன். வெறும் வெஜிடபிள் இல்லாமல் வெறும் தக்காளி சாம்பார், வெங்காயம் கூட இல்லை, வெறும் தக்காளி போட்டு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கு இது நல்லா ஆப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரவா இட்லி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அரிசி கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன், அரிசி கிடையாது. 2 ஆளாக்கு, அதாவது 400 கிராம் நீங்கள் வந்து ரவை போட்டிங்கன்னா 100 கிராம் உளுந்து போடுங்க. 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போடுங்க. ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் நான் 2 hours ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ரவையை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த உளுந்தையும் இந்த ரவையும் ஒன்றா கலந்து வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் புளிச்சிரும். ஏன்னா உளுந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு புளிச்சிரும். அரிசி கூட சேர்க்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். ரவையும் உளுந்தும் சேரும்போது டக்குன்னு புளிச்சிரும். புளிச்சிருச்சுன்னா நீங்கள் கலக்கிட்டு, முதல்ல கட்டியாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அப்புறம் இட்லி சட்டியில் ஊற்றி, நான் எண்ணெய் கூட தடவலை, அப்படியே தான் ஊற்றினேன். அருமையாக வந்திருக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதும் ரவை இட்லிக்கு என்ன பண்ணுவோம்னா தயிரை ஊற்றி, அப்புறம் காய்கறி போடுவோம், கேரட்டு, பச்சை மிளகாய், சில பேர் முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட போட்டு தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்வாங்க. இது இன்ஸ்டன்ட் கிடையாது. நம்ம அரிசி மாவு மாதிரியே புளிக்க வச்சு செய்கிற இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ன்ற இருக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா?
பாய் Bye bye. Good night. Good night. God bless you all.